ஏன் இவ்வளோ கோவம் சார்? நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் வருகை ஏன் இவ்வளோ அதாவது ரொம்ப இதாக எதிர்க்கிறீங்களே, என்ன காரணம்? ஏன் இப்படி ப்ரொமோட் பண்ணுறேன்றீங்க? ஒரு காலி டப்பாவை ஏன் ப்ரொமோட் பண்ணுறீங்க? இப்போ விஜய் காலி டப்பானே ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன். சொல்லுங்கள், வெற்றி கழகம்னு வச்சுட்டா வெற்றி பெற்றுவாங்க. என்ன தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு வாங்குவேன். விஜய் மட்டும் இல்லை, நம்ம காலாப்படத்தில் நடித்த ரஜிக்கு நாய் கூட போட்டோம் 40-400 பேர் நின்று பார்ப்பான். அதாவது தமிழக வெட்டி கழகம்னு வைக்கலாம் சொல்ல வரீங்க? ஆமாம், வெட்டி பசங்க தானே பண்ணுங்க. யார்? விஜய் ஃபேன்ஸ் எல்லாம்? வேற என்ன, விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, விஜயே எடுத்துங்க, வெட்டி பசங்க தானே. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டு மது கூட நீ தொடாத இல்லை. ஒரு செய்தியாளர் சந்திக்கிறதுக்கு விஜய்க்கு தைரியம் இருக்கா? விஜய் உயிரோடு தானே இருக்கா? விஜய் செத்து பணமாக இருந்தான்னா ரசிகர் போட்ட மாலையை பார்த்து எழுந்துக்கிட்ட கழுத்தில் போட்டுக்கிட்டாருன்னா அது ஒரு விசித்திரமாக பார்க்கலாம். அப்போது ஒரு நாயை விட கேவலமாக நடத்துனா அவனுடைய ரசிகர்கள். அப்போ இந்த நாதாரிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகிட்டு இவன் தமிழக மக்களை எப்படி நடத்துவான்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. இல்லை, இப்படி ஓப்பனாக நாதாரிங்கிறிய விஜய் ரசிகர்லாம் பார்த்தா எதாவது பண்ண போகிறாங்க சார்? செருப்பால் அடி பண்ணுவாங்க. எவங்கிட்ட என்ன வாங்க, அரசியலுக்கு வாங்க. வந்த உடனே இந்த கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆன உடனே ஜார்ஜ் கோட்டையில் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் கேவலமாக. இருந்தாலும் இப்போ மாசிலான சார் இருக்காரு. நீ இது நாள் வரலையும் முதல்வர்களை சந்திச்சிருக்க. எதுக்குன்னு சொன்னால் உன்னுடைய திரைப்படம் வெளிவரும்போது அதுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் முதல்வர் சந்திச்சிருக்க. மக்கள் பிரச்சனைக்காக நீ யாருமே சந்திச்சது இல்லையே. தன்னையே இன்னைக்கு வானளவுக்கு உயர்த்திய தமிழக மக்களை எப்படி கொச்சைப்படுத்துகிறான் பாருங்க. ஒரு 10 கோடிக்காக போய் காலில் விட்டான் உதயநிதி ஸ்டாலின். ஒரே ஒரு ஃபோனு, என் படத்துக்கு என்ன டிக்கெட் விலை 100 தான் வாங்கணும், 150 ரூபா தான் வாங்கணும், இல்லைன்னு சொன்னால் அந்த திரைப்படத்தில் என் படத்தை தூக்குங்க சொல்லலாம் இல்லையா? நீ ஒரு மாதம் ஹீரோவாச்ச. ஆனால் உண்மையில் விஜயை விட 10 மடங்கு கூட்டம் நயன்தாராக்கு வரும். வருமா வராது? கண்டிப்பாக. பார்ப்பனர் அல்லாத மந்திரி சபை திமுகவில் தான் அமைச்சு. அது இந்திய பிராமணர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு உச்சத்துக்கு போயிட்டான். ஒருத்தன் சொன்னால் இவளுக்கு குழந்தை பொறுத்து இருக்கா, அவளுக்கு குழந்தை பெற்று கொடுத்தா இவளுக்கு குழந்தை, இப்படியெல்லாம் பேசினாங்க அந்த காலத்தில். அவள் வைத்த பாருங்க, இத்தினி மடிப்பு இருக்கா, அத்தினி மடிப்பு இருக்கு, பேசாத பேச்சே இல்லை. ஆனால் அந்த பெண்ணு இருந்து உறுதியாக அதன் பிறகு அது முதல்வரானார். பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. தேடை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். கடந்த ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் வருகை பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு சோசியல் மீடியாவில். நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பக்கம் முன்னோட்டமாக போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு விஜயோடைய அரசியல் வருகை என்ன பண்ண போறாரு, அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னு பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. முதல்ல நடிகர் விஜயோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? எல்லா தலைவர்களும் சொல்கிறாங்க விஜய் அரசியலுக்கு வந்ததை பற்றி சொல்லும்போது, இது ஜனநாயக நாடு, யாரோனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யாரோனாலும் தேர்தல் நிற்கலாம், யாரோனாலும் பண்ணலாம், மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் எல்லா தலைவர்களும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாமல் இது தேவையற்றது விஜய் செய்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா இவர் விஜயை கண்டு பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருன்றதுக்காக எல்லா தலைவர்களும் இன்றைக்கி அமித்ஷா கூட அப்படி தான் சொல்லியிருக்காப்புல, முதல்வர் கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் இதுதான் அவங்க சொல்ல முடியும். அதை சொல்லாமல் விஜய் தேவையில்லாமல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அவங்க பயப்படுறாங்கன்ற மாதிரி ஆகிடும். அதனால மோதி பார்க்கட்டும். ஆமாம், அப்படிதான். ஆனால் எங்கள் போன்ற நபர்கள் அது போல் பேச முடியாது. என்ன நிதர்சனம் இருக்கோ அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஆகும். புரியுதுங்களா? இன்றைக்கி விஜய் இன்றைக்கி திடீர்னு அரசியல் இறங்கிட்டு நான் இதை செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வார், அதை செய்வார், ஒரு புரட்சி வீரன், என்னென்னவோ பட்டங்களை தளபதி புரட்சி வீரன் ஏதோ சொல்லிக்கிறாங்க. ஆனால் இது எதுக்குமே அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் தான் விஜயுடைய நிலை. கடந்த 25 ஆண்டாக ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா விட்டுருங்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ மக்கள் பிரச்சனைகள். நம்ம கூடங்குளம் அணு உலை பிரச்சனை முதல் கொண்டு, துப்பாக்கி சூடு பிரச்சனை முதல் கொண்டு நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க. எதுவுமே ஏன்னு சொன்னால் அப்போ கருத்து தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை கலந்துட்டாரு சார். எந்த போராட்டம்? நீட் தேர்வாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், எல்லாம் கலந்துட்டாரு. இப்போ இலங்கை தமிழர் பிரச்சனை இருக்கட்டும், கலந்துக்கிட்டாரு. எங்கே கலந்துட்டாரு? நீட் தேர்வுக்காக, அதாவது வனிதாவை போய் பார்த்தாப்புல, போராட்டத்தில் கலந்துக்கல. புரியுதுங்களா? பார்த்தது விஜய் மட்டும் பார்க்கல, எல்லாரும் தான் பார்த்தாங்க.
ஆனால் மீடியா வந்து சினிமாவுடைய ஃபெமிலியர்னால அவர் முக்கியத்துவம் அவர் எங்கே போகிறாரு அப்படிங்கிறது. அதேமாரி வந்து இதுக்கும் வந்து எது இந்த ஜல்லிக்கட்டுக்கும் சரி மற்ற சும்மா அப்படி ஒரு இதுதான். ஆனால் நான் சொல்கிறேன், மக்கள் பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இப்போ நீட்டே எடுத்துங்க. அனிதாவை போய் பார்த்துட்டு வந்தேன். சரி, இது நீட்டு தேவையற்றது, இது வந்து தமிழ்நாட்டில் வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை நான் மக்களுக்கு கொண்டு என்னுடைய ரசிகர்களுக்கு கொண்டு நான் இதை மிகப்பெரிய போராட்டமாக கொண்டு போவேன் அப்படியெல்லாம் சொல்லலை. இல்லை, ஏன் சொல்லலைன்னா மத்திய அரசு ரிவிட்டு அடிச்சிடுவாங்க. ஏன்னா மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இடி ஐடி இருக்குது. அதுவும் பாஜகனுடைய ஒரு விங்காகவே செயல்படுறாங்க. அவங்க பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க அந்த இடி ஐடியை கண்டு பயப்படுறாங்கன்னா இவங்க கூத்தாடி வந்து பயப்படாமல் இருக்க முடியுமா? குறைஞ்சது ஒரு 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. உள்நாடு இல்லை, இந்த கூத்தாடி வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படி சார்? கூத்தாடி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்கள் வாங்க, அரசியலுக்கு வாங்க. வந்த உடனே அந்த கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆன உடனே ஜார்ஜ் கோட்டையில் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறீங்க பற்றிங்களா? இதுதான் கேவலமாக. இருந்தாலும் இப்போ மாசிலான சார் இருக்காரு, இப்போ டாப் ஹீரோவில் இருக்காரு விஜய். அப்படிங்கும்போது இப்போ வந்து அவர் வாய்ப்பு இல்லாமல் இல்லையே. சொல்லுங்க. இல்லை, வாய்ப்பு இல்லாமல் இல்லை. இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரிட்டையர் ஆன ஒரு நடிகர் மாதிரி ரிட்டையர்ட் ஆகலை, விஆர்எஸ் வாங்கிட்டு வராருன்னு சொல்லலாமா? இல்லை விஆர்எஸ் வாங்கிட்டு வராருன்னு சொல்லலாமா? ரிட்டையர்டும் விஆர்எஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஒரு இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நம்மளை தூக்கி போடுவாங்க இந்த மக்கள். அதுக்கு முன்னாடி நம்மளாம் வாங்கிட்டு போவோம் விஆர்எஸ். அதுதான் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டையர்டுன்னு சொல்லி கொச்சே அவங்களுக்கு. இல்லை, ஒருவேளை இப்போ வந்து இப்போ சரியான நேரம் இப்போ வந்தால் சரியாக இருக்குன்னு நினச்சி வர்றாரா எப்படி? அதுதான் கேட்குறேன் நான். நீ வர வேணான்னு சொல்லலை நான். நீ வந்து அரசியல் இது நாள் வெளியே நீ எதுவுமே பண்ணலைங்க. ஏங்க வில்லன் நடிகர்கள் எடுத்துங்க, மஞ்சள் அலிகான் ஆகட்டும், பிரகாஷ்ராஜ் ஆகட்டும், அப்போதைக்கு அப்போ மக்கள் பிரச்சனைகளை அவங்க வந்து அது மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் கடுமையாக விமர்சிப்பது மட்டும் இல்லை, மக்கள் பக்கம் நிற்கிறாப்புல. அதுபோல் விஜய் வந்து என்னைக்காவது ஒன்று நின்று இருக்காப்புலையா? நீ போராட வேணாம், எதுவும் வேண்டாம், நீ வந்து ஒரு ட்வீட் மூலயமா அல்லது ஃபேஸ்புக் பதிவு மூலயமா எதுனா ஒன்று பண்ணியிருக்கியா? நீ இப்போ எப்படி திடீர்னு ஞானம் பெற்று நான் வந்து வெற்றி பெறுவேன் போல் சொல்லுங்கள். வெற்றி கழகம்னு வச்சுட்டா வெற்றி பெற்றுவாங்க. என்ன தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு வாங்குவேன். நீ நிற்கிற தொகுதியில் இல்லை வேற யாராவது இயக்குறாங்களா திரு விஜய் அவர்களை? கார்பரேட்டு தான் இயக்குறாங்கன்னா, கார்பரேட் இன்னைக்கு கார்பரேட் தாங்க திட்டமிடுறாங்க. கார்பரேட் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய பெரிய அரசியல் கட்சிகளே வந்து கார்பரேட் தான். ஒருவேளை விஜய் அவர்கள் கார்பரேட் நம்பி கூட வரலாம்ல? யாரு? விஜய் அவர்கள். இல்லை, கார்பரேட் நம்பி வரலாம், ஆனால் அவன் வெற்றி பெறுவானா நிச்சயம் வாய்ப்பு இல்லை. ஒரு கால் இப்போ வந்து வட இந்தியா முழுக்க பற்றி எரியுது, என்ன இவிஎம் மிஷின் வந்து பாஜக வந்து ஹைஜாக் பண்ணி வெற்றி பெறுது அப்படின்னு. அதேமாரி கார்பரேட் கம்பெனிகள் வந்து இந்த இவிஎம் மிஷினை வந்து ஹைஜாக் பண்ணி விஜயை வெற்றி பெற வச்சா தான் உண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி என் மக்கள் ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு ஷூட்டிங்கு போயிருக்காங்க, ஒரு 5000 2000 பேர் 3000 பேர் திரண்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு 1000 பேர் திரண்டாவே பெரும் கூட்டமாக தெரியும். 1000 பேருன்றது சாதாரண ஒரு பெரும் கூட்டமாக தெரியும். அப்போ உடனே செய்திகள்லாம் வந்து பெரும் கூட்டம் கட்சி ஆரம்பிச்சுன்னு பாருங்கள், அவர் போகிற இடம்லாம் மக்களுடைய ஆதரவு அப்படின்னா. ரசிகர்கள் விஜய் மட்டும் இல்லை, நம்ம காலாப்படத்தில் நடித்த நாய் கூட போட்டோம் 40 400 பேர் நின்று பார்ப்பான். ராமநாராயணன் படத்தில் வந்து நடித்த மிருகங்களெல்லாம் பார்க்குறது கியூவில் நின்னாலும் பார்த்துட்டு வந்த இதை வரலாறுலாம் தமிழகத்துக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. அந்த படத்தில் நடித்த பாம்பு, குரங்கு இதெல்லாம் நின்று பார்க்க. அப்போ சினிமா ஃபெமிலியர் வேறு, ஆனால் அது அரசியல்னா அதெல்லாம் ஓட்டுகளாக மாறும்னு சொல்லி நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் தவறுன்னு சொன்னாங்க. இல்லை, இதே விமர்சனத்தை தான் திரு விஜயகாந்த் அவர்களும் வச்சாங்க. அவர் வந்து என்ன பண்ண போறாரு, சினிமாடிகள்லாம் அரசியலுக்கு வரணுமா அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. ஆனா வந்தாரு, எதிர்கட்சி தலைவரா நின்னாரு. கால சூழ்நிலை உடனே சரியான இப்ப பின்வாங்கிட்டாரு. இல்லை, விஜயகாந்த் கிட்ட ஒரு மனித தன்மை இருந்தது அங்காள்கிட்ட. என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா யாரும் சாப்பிடாம போக மாட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் விஜய் வீட்டாண்ட எத்தனை அன்றைக்கி ஒரு ஆட்டோ டிரைவர் இன்டர்வியூ ஒரு இதில் யூடியூப்பில் தான் இன்டர்வியூ கொடுக்குறான். ஏங்க இவ்வளோ மக்கள் வராங்க, ஒரு 2 பானை கூட வைக்கலைங்க, இந்த கொள்ளையில் போவான் விஜய், நாசமாக போவான். இத்தனை மக்கள் வந்து, ஏன்னா அது பங்களா ஏரியா, எந்த வீட்லையும் கதவு தட்டி தண்ணி வேணும்னு கேட்க முடியாது. ரிச்சான ஏரியா அப்போ கேட்க முடியாது. அப்போ அந்த வர மக்கள் தண்ணிக்கு கூட அவ்வளோ பதட்டமாக இயங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, 10 ஏக்கர் 10 கிரவுண்டில் நீ வீடை கட்டியிருக்க, 10-20 கிரவுண்டுக்கு மேலே இருக்க வீடு கட்டியிருக்க. அதில் ஒரு கிரவுண்டு ஒதுக்கி அந்த ரசிகர்கள் தங்குற மாதிரி கதவு திறந்து விட்டு, ஏதோ நீ வந்து பெரிய ஒரு அப்பாட்டக்கர் மாரி அந்த உயரமான அந்த மதில் சவுறு உயரமான கேட்டை போட்டு கட்டிட்டு அதுக்கு வெளியே வந்து ரசிகர்களை வந்து காக்கடிக்கிறது. சரி, நீ இல்லை, உங்கள் வீட்டில் எவனுமே இல்லையா, வீட்டில் வேலையாளாவது இருப்பாங்க இல்லையா, அவனுக்கு ஃபோன் பண்ணி நீ தான் கேமரா மூலிமா எல்லாத்தையும் பார்க்குறல யார் வரான்னு,
கேட்டு திறந்து உள்ளே உட்கார எல்லாம் வெயிலில் இருக்காங்க. இந்த மனித தன்மை கூட ஒரு சாதாரணமாக அவனுக்கு இது நாள் வரையும் இருந்ததில்லை. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே உட்கார வைக்கலாம், ஆனால் கூட்டம் அதிகமாயிருமா சார்? கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 2000 உள்ள கூடிடுவாங்களா விஜய்? நான் என்ன சொல்கிறேன், விஜயை பார்க்கறதுக்கு இல்லை, வந்துட்டாங்களா அட்லீஸ்ட் தண்ணி அவங்களுக்கு அடிப்படை வேறு எதுவுமே இல்லை. இல்லைம்மா அவங்க இப்போ சொல்லி அனுப்புறதுக்கு 2 பேர் வேலைக்கு போடு, ஆள் உங்கள்கிட்ட காசாக இல்லை, புரியுதுங்களா? உங்களுக்கு 2-4 பேர் வேலைக்கு போடு, காசாக இல்லை உங்கள்கிட்ட. அப்போது ஒரு நாயை விட கேவலமாக நடத்துகிறான் அவனுடைய ரசிகர்களை. அப்போ இந்த நாதாரிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகிட்டு இவன் தமிழக மக்களை எப்படி நடத்துவான்னு கொஞ்சம் இமேஜின் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் இவ்வளோ சார் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் வருகை ஏன் இவ்வளோ அதாவது ரொம்ப இதாக எதிர்க்கிறீங்களே, என்ன காரணம்? இல்லை ரொம்ப இதுவாக எதிர்க்கிறேன்னு சொன்னால் திரைப்படம் வரட்டுமே, வந்துதான் பார்க்கட்டுமே. ஏன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களா தீர்மானிக்க போறாங்க அவர் இருக்கிறாரா போறாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா நடிகர் கமல் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது வரட்டும், இல்லைன்னா எப்படி வர போகட்டும். ஆனால் வரதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ எதிர்ப்புங்கிறிய? நான் என்ன அவங்க கேட்டுக்கு முன்னாடி நின்று வரதுன்னு இது போடல, கருத்துக்களை சொல்கிறேன், பரிமாறிக்கிறேன். நீ வர அதுக்கு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. இல்லை விஜய் அப்படி, விஜய் இப்படி. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அவர் இப்போ மார்க்கெட்டில் இருக்காரு, இருந்துக்கிட்டே அவர் வராரு பாருங்க, அதாங்க கருத்துன்றீங்க, சொன்னீங்களா இல்லையா? இப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு கூத்தாடி மீது ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு கொள்கை ரீதியான இல்லை இமேஜை நான் கிரியேட் பண்ணேன் சார். வரட்டுமே, அவர் ஒரு நடிகர். நான் அதான் சொல்கிறேன், வரவேணுமேன்னு சொல்லலை. நான் தான் சொல்கிறேன், மக்கள் பணிகளை மக்களுடைய உதாரணத்துக்கு எடுத்துங்க. உனக்கு சும்மா ஒரு தலைவலினாலும் ஃபாரினில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய பசங்க நீங்கள்லாம். தலைவலினா கூட ஃபாரின் போகல. நீ உன் பையன் உன் குழந்தைங்களை யாருமே இந்தியாவிலே படிக்க வைக்கல, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே படிக்க வச்சு, வெளிநாட்டில் படிக்க வச்சு அங்கேயே முதலீடு பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னால் எப்படி இங்கே இருக்கக்கூடிய 100% மேலே அதாவது ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு உன்னால் பணி செய்ய முடியும்? ஏதோ திரைப்படங்களில் நீ அப்படி நடிச்சிருக்கலாம் கேரக்டர், அது இயக்குனர் அப்புறம் அந்த கதை அவங்க எழுதி கொடுத்ததை நீங்கள் நடிச்சிருக்கலாம். பட் உன்னுடைய வாழ்வியல் முறை ஆரம்பமே ஹைஜானிக்கெல்லாம் இருந்தது தானே, புரியுதுங்களா? சரி, அதெல்லாம் தூக்கி வீசிட்டு நான் இறங்குவேன்னு சொன்னால் நீ இந்த 25 ஆண்டு காலம் உன்னுடைய மனசில் அப்படியே ஊறி போய் தானே இருந்தது, அமைதியாக தானே இருந்த. நீ எத்தனை பிரச்சனைகள், என்னைக்காவது இறங்கி வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன், இந்த கார்த்திக்கு சூர்யா இவங்களுக்கு இருந்த அந்த அடிப்படை இது கூட உனக்கு இது நாள் வரலையும் வந்தது இல்லையா? நீ இது நாள் வரலையும் முதல்வர்களை சந்திச்சிருக்க. எதுக்குன்னு சொன்னால் உன்னுடைய திரைப்படம் வெளிவரும்போது அதுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் முதல்வர் சந்திச்சிருக்க. மக்கள் பிரச்சனைக்காக நீ யாருமே சந்திச்சது இல்லையே. அப்போ திடீர்னு இன்றைக்கி எப்படி உனக்கு ஞான உதயம் நான் இறங்குறேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? வரட்டுமே, எத்தனை பேர் வராங்க, அதேமாதிரி இவனும் வரட்டும், நம்ம ஒன்றும் வேணாம்னு சொல்லி தடுக்க போகிறதில்ல. ஆனால் அது நீங்கள் எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டை பேசுவீங்க, நான் மைனஸ் பாயிண்ட்டை பேசுகிறேன். நான் இவ்வளோ தான் வித்தியாசம். இப்போ கமலஹாசன் என்ன பண்ணார், வந்தாரா இல்லையா? என்ன சொன்னார், டெமோலாம் நடத்தினார். ஊழலையும் வாரிசு அரசியலும் பேட்டரியும் ஒவ்வொரு டார்ச் அடிச்சுட்டு அந்த டிவியெல்லாம் உடைச்சாரா இல்லையா? அந்த வீடியோக்களை துண்டு வீடியோவை போட்டு பயங்கரமாக பண்ணார். தேர்தல் முடிஞ்சிச்சு, யாருமே ஜெயிக்கல, எல்லாம் 8000-10,000 ஓட்டு வாங்கினாங்க. இவர் கூட தோற்றுட்டார். தன்னுடைய படத்துக்கு ஒரு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா ரெசிடென்ட்டி கொடுத்து வாங்கிட்டாங்கன்றதுக்காக உதயநிதி ஸ்டாலின் வானளவுக்கு புரிஞ்சுட்டேன். அப்போ நீ ஊழலை ஒழிக்க வந்த மகாராணி, நீ உண்மையில சொல்றாரு. நான் தான் சொல்கிறேன், உனக்கு உண்மையில கொள்கை இருந்ததுன்னு சொன்னால் கமலஹாசன்லாம் இன்னைக்கு போய் அங்கே அடிமையாகக்கூடாது. உதயநிதி ஒரு 10 கோடிக்காக உன்னுடைய படத்தை 10 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்து ரெசிடென்ட் வாங்கிட்டாங்கன்றதுக்காக நீ எப்படியெல்லாம் பாராட்டி அந்த மேடையில் பேசினேன். அப்போ அந்த தேர்தலுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரெஸ் மீட்டு, அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாப்புல கமலஹாசன் என்னுடைய வளர்ச்சிக்கு மிக முட்டுக்கட்டையாக இருந்து என்னுடைய சாதின்றாரு. சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறாரு. அப்போது உன்னைய சாதியை பார்த்துருந்தாங்கன்னா உன்னை உலகநாயகன் அளவுக்கு இந்த தமிழக ரசிகர்கள் உன்னை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. உன்னை சாதியை உணவு பார்க்கல. ஆனால் இன்னைக்கு நீ உன் மனசுக்குள்ளே இருக்குது அது சாதியை தாண்டி தமிழக மக்கள் அவர் உலகநாயகன் உட்கார வச்சாங்களா இல்லையா? உண்மை. இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது சாதின்றாரு. இவர் உலகநாயகனாக இருக்கார், குறைஞ்சி 10 தலைமுறைக்கு உண்டான சொத்து சேர்ந்துருக்கு, இவர் இஷ்டத்துக்கு கண்டவங்ககிட்ட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் இருக்குது அவருக்கு. எக்ஸட்ரா ஏதோ சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இல்லை, ஒரு வளர்ச்சிக்கு அவரோட ஜாதி என்ன முட்டுக்கட்டையாக இருந்துச்சு அது அவர்கிட்ட கேளுங்க நீங்கள். அவன் சொல்கிறான் இல்லைங்களா, ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, என்னுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்து சாதி. என்னன்னா அவர் தேர்தலில் நின்னார் இல்லை, அவர் எல்லாம் ஓட்டு போட்டு அவர் முதல்வர் ஆக்கலையா. அந்த விரக்தியில் இப்படி சாதியை சொல்லிட்டு போகிறாரு. தமிழக மக்கள் அவருடைய ஜாதி கிட்டத்தட்ட ஒரு 2% தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு.
அந்த 2% போட்டா அவர் சிஎம் ஆயிடுவாரு அப்படி? இல்லை, அதாவது அதுதான் சொல்றாரு, தன்னையே இன்னைக்கு வானளவுக்கு உயர்த்திய தமிழக மக்களை எப்படி கொச்சைப்படுத்துறான் பாருங்க. ஒரு 10 கோடிக்காக போய் காலில் விட்டான் உதயநிதி ஸ்டாலின். அப்போ இவ்வளவு போன்ற கூத்தாடிகள் வந்து எதிர்பார்த்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது ஊடகங்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு கோபமாக வருது. நேற்று கூட பார்க்குறேன், தலைப்பு செய்தியாக போட்டிருக்கான். என்னடான்னு சொல்லி பார்த்தா, ரசிகர் போட்ட மாலையே விஜய் காகிதத்தில் வாங்கி போட்டுக்கிட்டான். விஜய் நானும் பார்த்தேன். பார்த்தீங்களா? அது சரியாது இல்லை, ஒரு அன்பின் வழிபாடாக கொடுக்குறாரு, வாங்கி போடுறதுல என்ன தவறு இருக்கு? இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தலைப்பு செய்தியாக போகிற அளவுக்கு விஷயமான்றேன். இருந்தாலும் அந்த நியூஸை போட்டால் தானே சார் இன்னைக்கு ஏற்பட்ட 8 லட்சம் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. விஜய் உயிரோடு தானே இருக்கான். விஜய் செத்து பணமாக இருந்தான்னா ரசிகர் போட்ட மாலையை பார்த்து எழுந்துக்கிட்ட கழுத்தில் போட்டுக்கிட்டாருன்னா அது ஒரு விசித்திரமாக பார்க்கலாம். நம்ம உயிரோடு இருக்கான், அவன் போடுற மாலை ரசிகர் அதை எடுத்து கழுத்தை போட்டுக்கிட்டான். அது என்னது செய்தின்ற நான் இல்லை, இன்னைக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் ஃபாரின்லேருந்து வந்தாரு. அப்போ டிஆர் போல வந்து உயர்ந்த மாலை எடுத்து போட்டாரு, அதையும் வாங்கிட்டு தான் சரி திரும்ப கொடுத்தாரு. அதான் அது மாதிரி தானே விவரம் பண்ணியிருப்பாரு. அதையே ஊடகங்கள் பெருசாக போடுறீங்கன்ற நான் ஊடகத்தை தான் நான் இப்போ குறை சொல்கிறேன். ரசிகர்கள் போட்ட ஊடகம் வந்து விஜயை பற்றி பேசக்கூடாது சொல்ல வரீங்களா அப்படி சார்? ஏன் இப்படி ப்ரொமோட் பண்ணுறேன்றீங்க? ஒரு காலி டப்பாவை ஏன் ப்ரொமோட் பண்ணுறீங்க? இப்போ விஜய் காலி டப்பானே ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன் நான். அவன் ஏதாவது அவனுக்கு சரக்கு இருக்கா? இல்லை, எல்லாமே இறக்குமதி, அங்கேருந்து இங்கேருந்து காசு கொடுத்து வாங்கி அப்படியே பேசி இப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு நபர். அப்புறம் வந்து ஏன் ப்ரொமோட் பண்ணி ஏன் தமிழக மக்களை இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் பிரச்சனைகள், அதை பற்றியெல்லாம் பேசுறது இல்லை. ஒரு கூத்தாடியை வச்சுக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரலையும் இது அப்படி ஒரு போனார் வந்தார், ஒரு 2000 பேர் கூட்டியிருக்கான். உடனே பாருங்கப்பா விஜய்க்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம். 2000 பேர் 5000 பேர் கூடினா பெரும் கூட்டமாக தெரியும். அந்த 5000 பேர் ஓட்டு போட்டால் வெற்றி பெற்ற முடியுமா? ஒரு தொகுதி குறைஞ்சி 1 லட்சம் வாக்கு வாங்கணுமா இல்லையா சார்? கண்டிப்பாக. அப்போ ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 5000 பேர் இருப்பாங்க விஜய்க்கு ரசிகர்களாக. அந்த 5000 பேர் வந்து சேர்ந்தாங்கன்னா அது பெருசாக தெரியும், ஒரு கூட்டமாக சேர்ந்தாங்கன்னா. அப்போ உடனே விஜய் தான் வெற்றி பெறுவாருன்னு சொன்னால் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் போகுது சொல்லி பாருங்க. இல்லை, அவர் இந்த அறிக்கையிலேருந்து அவர் கொள்கையை பற்றி சொல்லியிருக்காரு. ஊழலுக்கு எதிரான அரசியல், அதே மாதிரி மதவாதத்துக்கு எதிரான அரசியல்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டுமே நீ செஞ்சு வச்ச. நீ எப்படி ஒழிப்ப? நீ சொல்லு. உன்னுடைய படங்கள் 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட். இல்லை, அவர் தான் எனக்கு வந்து மதம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஜோசப் விஜய்ங்கிறத ஜோசப் தூக்கிட்டாரு. இப்போ விஜய் நார்மலாக இருக்காரு, எல்லா மக்களையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மல் விஜயா இருக்காரு. அதை தான் நான் சொல்கிறேன். ஊழலை பற்றி பேசியிருக்காரு. நீயே ஊழலுக்கு எதிரானவன் இல்லையே, ஊழலுக்கு ஆதரவான ஆள் தானே. எப்படி சொல்றீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் 2500 ரூபாய் 3000 ரூபாய் விற்கிறான் தேட்டருக்காரன். நீ பொத்தி மூட்டி தானே உட்காந்துருக்க. அதை வந்து நீ வந்து அந்த தேட்டர்களுக்கெல்லாம் அந்த மேனேஜர்களை தொடர்பு கொண்டு நீ பண்ண மாட்ட, உன்னுடைய பிஏ விட்டு என்ன டிக்கெட்டு ஏன் இவ்வளோ விற்கிறாங்க, விற்க வேணும்னு சொல்லு, எல்லாம் கரெக்டாக ரேட்டுக்கு விற்க சொல்லு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா சொன்னா இவனுக்கு கொடுத்துருக்கானுங்கள அந்த விநியோகஸ்தர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் 100 கோடி 150 கோடி அதில் துண்டு விழுன்ற பயந்துக்கிட்டு நீ பொத்தி மூட்டை இருக்க. இப்போ 100 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாவும் 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு போய் விற்கிறாங்கன்னா அதை ஒழிக்க முடியாத நாதாரிகள்லாம் ஊழலை பற்றி பேசலாமா? சொல்லுங்க. அப்போ என்ன காரணத்துக்காக இப்போ அரசியல் வராரு, நான் ஊழல் ஒழிக்கணும், மதவாதத்தை ஒழிக்கணும், எப்படி ஒழிப்பான்ற நான் இந்த திரைப்படம் இது சொன்னேன் இல்லையா, இது புரியுதாங்க உங்களுக்கு? புரியுது சார். சிம்பிள் லாஜிக். ஒவ்வொரு டிக்கெட்டும் அவனுடைய படத்துக்கு எவ்வளோ விற்கிறாங்க அது சொல்லுங்க. ஒரே ஒரு ஃபோனு, என் படத்துக்கு என்ன டிக்கெட் விலை 100 ரூபா 100 ரூபா தான் வாங்கணும், 150 ரூபா தான் வாங்கணும், இல்லைன்னா அந்த திரைப்படத்தில் என் படத்தை தூக்குங்க சொல்லலாம் இல்லையா? நீ ஒரு மாதம் ஹீரோவாச்ச அதை சொல்லுறதுக்கே உன்னால் முடியல. அவன் பாட்டு அடிச்சு விட்றான் 2000. ஏங்க போன வாட்டி 5000 ரூபாய்லாம் விற்று வாங்கி போய் பார்த்தாங்க. அப்போ அவ்வளோலாம் காசு, இதெல்லாம் ஊழல் இல்லாமல் வேற என்ன? முதல்ல அவனை உங்களை பெரிய ஆளுங்க உட்கார வச்சு ஊழல் என்னன்னு ஒரு கிளாஸ் எடுங்க முதல்ல. அதன் பிறகு அவர் அரசியலை பற்றி பேசுது. ரெண்டாவது மதவாதத்துக்கெல்லாம் இது ஏன் பீட்ஸும் துப்பாக்கியும் முஸ்லீம்களை எதிர்த்து படம் எடுத்தேன் நான் கேட்குறேன். பீட்ஸும் துப்பாக்கியும் முஸ்லீம்களை எதிர்த்து ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி மாரி எதிர்த்து அதுக்கு என்ன சொன்னாங்க? இருக்கிறது தானே எடுக்கிறாங்க. அதெல்லாம் என்னங்க இருக்கு? இல்லை, இருந்தாலும் அது ஒரு சினிமா தானே சார். சினிமா தான். ஆனால் சினிமா ரீல் தானே. சினிமா மாதிரி நீங்கள் பார்க்கல இல்லை. அவன் சினிமாவில் நடித்தது தானே அவனுக்கு பெரிய அளவுக்கு அந்தஸ்து கொடுத்து தமிழகத்தில் வந்து இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள். அப்போ சினிமாவை மீறி நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க அவங்ககிட்ட அப்படிங்கும்போது அப்போ அவன் சொல்கிறான் ஒரு சமூகம் இல்லை நானும் சொல்கிறேன், அந்த நாதாரி சொல்கிறான் ஒரு சமூகத்தை தீவிரவாதி மாரி சொல்கிறான்னா நீங்கள் அதை நினைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கள்.
அதை எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்து தொடர்ந்து அப்படி எடுக்கலாமா படம்? இல்லை இப்படி ஓப்பனா நாதாரிங்கிறீங்க. இப்போ விஜய் ரசிகர்லாம் பார்த்தா எதாவது பண்ண போறாங்க சார்? செருப்பால அடிப்பேன் நான், என்கிட்ட என்ன வந்தானா. இல்லை வெறித்தனமா இருக்காங்க. ஏன்னா நீங்க லியோ படம் அந்த ரோஹிணி தேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போதே நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரைலர். இருந்துட்டு போட்டோங்க, வெறித்தனமா இருந்துட்டு போட்டோங்க. என்ன பண்றது, உண்மையை நான் பேசுறேங்க. நான் உண்மையை பேசினா என்ன இல்லை தப்பு? நீங்க பேசுற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரியுமா சார்? ரசிகர்களுக்கு புரியுமா? இன்னைக்கு இல்லை நீங்க சொல்ல வர பாயிண்ட் கரெக்ட். நானும் சொல்றேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு புரியும் இல்லையா? அதுக்காக இந்த ரசிகர்கள் நம்மளை வந்து வெறித்தனமாக இருக்கானுங்க, ரசிகர்கள் நம்மளை திட்டுவானுங்க, ரசிகர்கள் அது பண்ணுவானுங்க இது பண்ணுவானுங்கன்னு சொன்னால் நாம் அந்த இளைஞர்களை வந்து நாம தான் வழி கெடுக்கிறேன்னு அர்த்தம். பயந்துக்கிட்டு நாமளே வழி கெடுக்கிறேன்ட்டு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் போதைப் பொருள் பயன்படுத்துகிறான்னு வச்சுக்கலாம். அவன் வந்து போதை யூஸ் பண்ணுறான், அவங்ககிட்ட நம்ம சொன்னோன்னா அவன் போதை போட்டு நம்மளை இதெல்லாம் பண்ணிட்டு போகிறான், அதனால் வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா? கிடையாது. அவன் நம்மளை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவனை போதையிலேருந்து அவனை மீட்கணும் அப்படின்றது தான் ஒரு சரியான அறச்செயல் அது இல்லைங்களா? அதேமாரி தான் இன்றைக்கி இந்த கூத்தாடி இந்த விஜய் போன்ற நபர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை மீட்க வேண்டியது உங்களை போன்ற ஊடகவியலாளர்களும் என்னை போன்ற சமூக செயல்பாட்டாளர்களுடைய வேலை என்பது தான் என்னுடைய. இல்லை நான் ஓப்பனாக கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் இவ்வளோ காரணங்கள் சொல்கிறீங்க, இல்லை இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க விஜய் மேலே. இப்போ என்ன காரணத்துக்காக அரசியலுக்கு வரணும் யார்? விஜய் அவர்கள். அது நிறைய பேருக்கு ஆசை இருக்கு இல்லையா? கோட்டையில் போனவங்க சீட்டு கோட்டை, அதாவது அந்த புகழை உச்சிக்கு வந்துட்டானுங்க திரைத்துறை மூலியமா. எங்கிட்ட ரஜினி ஒரு பக்கம் வராமல் போயிட்டாரு. இல்லை விஜயகாந்த் ஒரு பக்கம் இறந்து போயிட்டாரு. ஆமாம், கமலஹாசன் ஒரு பக்கம் திமுக சேர்ந்துட்டாரு. அதனால அந்த வெற்றிடத்தை ஃபுல்லப்படுறதுக்காண்டி வர்றாரு. இல்லை திரைத்துறையில் கிடைச்ச புகழ் அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த சீட்டில் உட்கார முடியுமா அப்படின்னு ஒரு நப்பாசை தான். இல்லை இந்த இதே ஒரு நட்பாசை வந்து பல பேருக்கு ஏமாற்றத்தை உருவாக்கியிருக்குல்ல. கடந்த கால அரசியலை பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சிவாஜிக்கு இல்லாத ஒரு ஃபேன்ஸ் கிடையாது. ஆனால் அவரே இன்னைக்கு டெபாசிட் காணாம போயிட்டாரு. அப்படிங்கிற ஒரு எந்த நம்பிக்கையில் வர்றாரு? பாக்கியராஜுக்கு ஒரு விதமான பாக்கியராஜ் கட்சி அறிவிச்சு யாருங்க, டி ராஜேந்தர் அவரும் கட்சி அறிவிச்சு காணாமல் போயிட்டாரு. மஞ்சளுக்கான அப்பப்போ ஆரம்பிப்பார், அப்பப்போ விடுவார், அப்பப்போ இன்னொரு கட்சியை சேர்த்து மாட்டிக்குவார். விடுங்க. இப்போ விஷால் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, 15ஆம் தேதி அறிவிக்கப்படுறதா. அது கூட யார் பைனான்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இது எங்க இன்னும் பார்த்தா நயன்தாரா, இந்த கீர்த்தி சுரேஷ் இவங்க தான் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. ஆனால் உண்மையில விஜயை விட 10 மடங்கு கூட்டம் நயன்தாராவுக்கு வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இப்போ இங்கே நயன்தாரா நாளைக்கு காலையில் இங்கே வருதுன்னு சொன்னால் விஜய்க்கு வந்த 5000 பேர்னா நயன்தாராவை பார்க்க 50,000 பேர் வருவானா வரமாட்டாங்க? கண்டிப்பாக. அது சினிமா பிரபலம். அந்த சினிமா பிரபலத்தை முதலீடாக கொண்டு இவனுக்கு அரசியலில் வெற்றி பெற்றுலான்னு நினைச்சா அந்த கனவெல்லாம் இனி காண முடியாது. அது எம்ஜிஆரோட முடிஞ்சுது. அது எம்ஜிஆர் கூட வந்து நேரடியாக அவருக்கு அரசியலுக்கு வந்து அவர் கூட சிவாஜி மாரி பாக்கியராஜ் மாரி மற்றவங்க மாரி ரிட்டையர்ட் ஆன மாரி ஆகிட்டு போயிருக்கணும். அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து அவர் கூட ஆழம் பார்த்தாரு. அவர் அண்ணா இருக்கும்போது திமுகவில் இணைஞ்சு பல கூட்டங்களில் பேசியிருக்காரு, பல விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்காரு. தன்னுடைய கட்சிக்காரங்களை தன்னை வந்து ரசிகர் மூலியமா தனக்கு கிடைக்கிற இந்த பிரபலத்தை வந்து தன்னு கீழே உள்ள தலைவர்களை எப்படி அவரை ஒதுக்குனாங்க இப்படி எல்லாம் பார்த்தாரு. அந்த நேரத்தில் வந்து திமுக வந்து எப்படின்னா இந்தியாவிலேயே பல விஷயங்கள் இருக்கு. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு ஒரு விசித்திர குணம் இருந்தது. அது பார்ப்பனர் அல்லாத மந்திரி சபை திமுகவில் தான் அமைச்சது. அது வந்து இந்திய பிராமணர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு ஒன்று உச்சத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த கட்சியை அழிக்கணும், திமுக அந்த கான்செப்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அண்ணாக்கு பிறகு கலைஞர் இது வர பார்த்தீங்களா? அப்போது எம்ஜிஆர் இருந்தான்னு சொன்னால் இந்த கட்சியை அழிக்க முடியும். அப்போ எம்ஜிஆரை அதுலேருந்து தூக்கி அப்போது இங்கே இருந்த தமிழகத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை முழு ஆதரவு எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க, மறைமுகமாகவும் நேரடியாகவும். காங்கிரஸ் கட்சி நேரடியாகவும் மறைமுகமாக வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா இந்த திமுக வந்து எப்படின்னு சொன்னால் எந்த வந்து அந்தளவுக்கு அந்த பிராமண எதிர்ப்பு அப்போது ஒரு கொள்கை உறுதியாக இருந்தாங்க திமுக. அப்போது அதை ஒழிக்கிறதுக்காக எல்லாம் சேர்ந்து அதை மாலையாக எம்ஜிஆருக்கு போட்டு எம்ஜிஆர் அந்த கட்சியிலேருந்து விலகும் போது அந்த கட்டமைப்போடு விலகினார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 10 பேர் அவர் கூட முக்கியமான தலைவர்கள் 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் அவர் பின்னாடி வந்தாங்க. அதனால் அவர் ஒரு அரசியல் கட்சியை வந்து ஆரம்பித்தார். அவர் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா ஜெயலலிதாவும் அந்த அதிமுகவில் சேர்ந்து பல கேவலமான வார்த்தைகளுக்கெல்லாம் உள்ளாகி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒருத்தன் சொன்னால் இவளுக்கு குழந்தை பெற்றுருக்கு, அவருக்கு குழந்தை பெற்று கொடுத்தா இவளுக்கு குழந்தை, இப்படியெல்லாம் பேசினாங்க அந்த காலத்தில். அவள் வைத்த பாருங்க இத்தனி மடிப்பு இருக்கு அத்தனை மடிப்பு இருக்கு, பேசாத பேச்சே இல்லை. ஆனால் அந்த பெண்ணு இருந்து உறுதியாக அதன் பிறகு அது முதல்வரானார். அதேமாரி வர சொல்லுங்க. அதேமாரி விஜயை வந்து வர சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சீமான் கட்சி வச்சிருக்கு, அதில் போய் சேர சொல்லுங்க இல்லையா? அன்புமணி ராமதாஸ் நல்ல ஒரு சிந்தனையாளர் தான்.
அவர் கூட போய் சேர சொல்லுங்க. அவங்களுக்கு இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்ப சீமான் அவர்களோட இருக்கட்டும் இல்ல அன்புமணி அவர்களோட இருக்கட்டும் போனா 2ஆம் கட்ட தலைவரால வந்துருவாரு விஜய். 2ஆம் கட்ட தலைவரால வந்துருவாரு. இல்ல வந்தாலும் நீ அரசியல் கத்துக்கலாம். அதன் பிறகு நீ வெளியே நீ ஒரு ஆட்சி ஒரு இது பண்ணணும். விஜய் அவர்களுக்கு அரசியல் அடிப்படையே தெரியலங்கிறீங்களா? உன்னை எப்படி நம்புவாங்க மக்கள்? நீ எந்த மக்கள் சார்பா எந்த போராட்டத்திலும் மக்களுக்கு ஆதரவா நின்று இருக்க? நீ கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு ஆதரவும் மத்திய மாநில அரசுக்கு ஆதரவாகவும் இது நாள் வெளியும் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு திடீர்னு நீ மக்களுக்கு ஆதரவா நான் நிக்க போறேன்னு சொன்னா எப்படி நான் நம்புறது சொல்லு? கட்சி அறிவிப்பு வெளியா இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது 2 மாதத்துல. ஆனா நான் நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிறாரு, எதிர்ப்பு இல்லைங்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்ப நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு ஆதரவு இல்லை எதிர்ப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஓட்டு போட மாட்டியா? சொல்லுங்க. ஓட்டு போட மாட்டாரா? இல்ல ஓட்டு போட சொல்றாரு. ஆனா யாருக்கும் ஆதரவு இல்லை எதிர்ப்பு இல்லைங்கிறாரு. இது நாள் முன்னாடி யாருக்கு என்னன்னு கேட்க முடியாது. நீ கட்சி ஆரம்பிச்சிட்ட. கட்சி ஆரம்பிச்சோம் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது சொல்லணுமா இல்லையா? அவசர அவசரமா இப்ப கட்சி ஆரம்பிச்சாரு. அதுதான் கேள்வி. அப்ப நீ கட்சி ஆரம்பிச்சுன்னா இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நாங்க யாருக்கும் ஆதரவு இல்லை, ஆனா என்னுடைய ஓட்டு நான் இவருக்கு போடுவேன்னு சொல்லு. இல்ல ஒருவேளை ஒரு பயத்தை உருவாக்குறாரா? நானும் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், அடுத்த சட்டமன்ற தேர்தல் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னா ஒரு அறிக்கை மாதிரி வெளியிடறாரு. எப்படி எடுத்து சினிமாவில் இருக்கக்கூடிய கூத்தாடிகளுக்கு என்னன்னு சொன்னாங்க, அவங்க ஏதோ ஒரு கற்பனை உலகில் வாழ்றானுங்க. கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் அந்த ஆரவாரத்தை வச்சுக்கிட்டு இவங்க இந்த சோசியல் மீடியாவில் கிடைக்கக்கூடிய அந்த லைக்கு, சோசியல் மீடியாவில் கிடைக்கிற இந்த வியூவர்ஸுடைய இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மப்பில் சுற்றுறானுங்க. இவங்கெல்லாம் அடிப்பட்டதும் வேலைக்காகும். ஆனால் விஜய் அடிப்படணும். கமலஹாசன் அடிப்பட்டா, இப்போ விஜய் அடிப்பட்டனா இன்னொரு தமிழ்நாட்டில் இன்னொரு நடிகை இப்படி ரொம்ப பில்டப் பண்ண மாட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சுன்னா யாருக்கு ஆதரவு? நோட்டாக்கு போட போறியா? இல்லை யாருக்கு எதிர்ப்பு? அதான் சொல்றேன். அதை சொல்கிறோம். இல்லையா நான் ஓட்டு புறக்கணிக்கிறேன் இந்த வாட்டி சொல்லுங்க. ஏன்னா பயம். பாஜகவுக்கு ஆதரிச்சா இங்கே தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆக மாட்டோம். பாஜகவை எதிர்த்தன்னு சொன்னால் அவன் இடி ஐடி பாக்கெட்டில் வச்சுருக்கான், எடுத்து விட்டுருவான். புரியுதுங்களா? கண்டிப்பாக. இன்னைக்கு மத்தியில் இது வட இந்தியாவில் பெரும் கட்சிகளெல்லாம் இடியை கொண்டு ஐடியை கொண்டு தங்கள் பக்கம் மாற்றிட்டு வரான் பாஜக. அப்போது நமக்கு அதெல்லாம் பயம் இருக்குது. நம்ம கம்முன்னு இருப்போம். ஆனால் மக்களுக்காக பேசுவோம், உண்மையாக இருப்போம். எடுத்தோடனே வெற்றி கழகமா? வெற்றி கழகம்னு வைக்கலாம். வெற்றி கழகம்ன்றதை விட வெட்டி கழகம்னு வைக்கலாம். தமிழக வெட்டி கழகம்னு வைக்கலாம் சொல்ல வரீங்க? ஆமாம். வெட்டி பசங்க தானே இவனுங்க. யார்? விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். வேற என்ன விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, விஜயே எடுத்துங்க, வெட்டி பசங்க தானே. என்ன உனக்கு கொள்கை இருக்குது? அந்த பொம்பளையும் கூட வாழ்க்கை அருந்தாத உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டு மது கூட நீ தொடாத இல்லை. ஏதாவது ஒரு திரைப்படத்தில் இந்த மக்களுடைய எழுச்சிக்காக மக்களுடைய இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது இருக்கா? ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு சார், ஒரு புரட்சி என்ன அப்படின்னு நடிச்சிருக்காருல்ல சர்க்கார் படத்தில். அதை விட்டு மற்ற படத்தில் நீ 100 பேரை அடிப்ப, 100 பேர் உன்னை அடித்தாங்கன்னா நீ சாக மாட்டேன், அப்படி தானே? இது லூஸ் மோகன் நடித்தா கூட 100 பேர் அடிக்கலாம் சினிமாவில். நிஜத்தில் முடியுமான்றது தான் கஷ்டம். லூஸ் மோகன் இருக்கான்ல, அவன் கூட சினிமாவில் 100 பேர் இல்லை 1000 பேர் அடிச்சுட்டு அவன் இப்படி வரலாம். அது சினிமா. நிஜத்தில் முடியுமா? முடியாது. இவன் நிஜ வாழ்க்கை என்பது வேறு, அரசியல் அதுவும் இறங்குனே இருக்கான். நிச்சயம் வருகின்ற தேர்தலில் 26 பார்ப்போம். இல்லை ஒருவேளை இப்போ 2024 தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரா? ஆமாம். இந்த வெற்றியை நோக்கி அதுக்கப்புறம் பயணிப்போமா வேண்டாமான்னு யோசிக்கிறாரா? பயணிப்பா. அதுக்குண்டான கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கான். காசு செலவு பண்ணி பண்ணுறோம். கார்பரேட்டுகள் பேக்கப் பண்ணுறாங்க. இங்கே அதுக்குள்ளே இருக்காங்களே இந்த சின்ன கட்சிகள்லாம். உடனே எந்த கூட்டணியில் சேர்ந்தால் நமக்கு சீட்டும் கிடைக்கணும், வெற்றியும் பெறுவோம் அப்படின்றது கொஞ்சம் பேர் அலைகிறானுங்க. அவனுங்கெல்லாம் போய் சேருவானுங்க. தேசிய கட்சிகளும் சரி, பாஜகவுக்கு மட்டும் என்ன தமிழ்நாட்டில் என்ன மிகப்பெரிய பலம் இருக்கா? இல்லை. இதேமாரி அவனுக்குன்னா ஒன்று இருக்கா, ஒரு செல்வாக்கு இருக்கா, அவங்க கூட ஜாயின் பண்ணி அவங்க முதுகில் சவாரி செய்யலாம். அதேமாதிரி காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் எதுனா இருக்கா? இல்லை. இப்படி எதுனா ஒன்று இருக்கா, அவங்க முதுகு மேலே சவாரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி. எல்லாருமே என்ன சொன்னால் திமுக அதிமுக மாற்றா நாம் தமிழர் கட்சி இருக்குது. என்னுடைய பார்வையில் சொல்கிறேன். இல்லை ஒரு செய்தியாளர் சந்திக்கிறதுக்கு விஜய்க்கு தைரியம் இருக்காங்க. உங்களை போன்ற ஊடகங்களுக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு விஜய்க்கு தைரியம் இருக்கா? சீமான் எடுத்துங்க, என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார். பதிலே தெரியலனாலும் உங்களை ஆயாமையா சொல்லி கலைச்சி விட்டுருவார். பண்ணுவாரா இல்லையா? அரை மணி நேரம் பேசுவார். அப்படியே நம்ம இடக்க முடக்கா செய்தியாளர் கேள்வி கேட்டா வடா போடான்னு சொல்லி ஆட்டத்தை கழிச்சிட்டு போயிடுவார். போறாரா இல்லையா? அந்த பக்குவம் அந்த தைரியமாச்சும் விஜய் கிட்டே இருக்குமா? நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இல்லை இப்போ இறுதியாக என்ன சொல்ல வரீங்க? விஜய் அரசியல் வரணுமா வேண்டாமா?
நான் வரணும் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நான் யார்? உனக்கும் அந்த தகுதிகள் எதுவும் இல்லை. இதுதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்திற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. தொடர்ச்சியாக சந்திப்போம் சார்.